தமிழகத்தில் கணிசமான வாக்கு வங்கியை திமுக பெற்றிருந்தாலும் அதனை ஆட்சி மாற்றத்துக்கான வெற்றியாக மாற்ற வலுவான கூட்டணி அமைக்க திமுக முயன்று வருகிறது. இந்த முயற்சிகள் வெற்றி பெறுமா என்று அலசும் செய்தி தொகுப்பை காணலாம். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு மிகவும் முக்கியமான தேர்தலாகும். ஏனெனில் இதுவரை தமிழகத்தில் திமுக, அதிமுக ஆகிய இரண்டும் தான் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் சட்டமன்றத்தில் இருந்து வந்திருக்கின்றன. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை தேமுதிகவிடம் திமுக இழந்துவிட்டது. எனவே தேமுதிகவையும் பிற கட்சிகளையும் கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருக்கிறது திமுக. எனினும் கூட்டணி என்பது தோழமை கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சிதான் என்றும் கூட்டணி இல்லாமலே இந்த தேர்தலை சந்திப்பதற்கான திறனை திமுக பெற்றிருப்பதாகவும் அக்கட்சியினர் கூறி வருகின்றனர். பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக, அதிமுக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற கட்சிகள் இந்த கட்சிகளுடைய வெற்றிக்கு உதவிடும் வகையில் இருக்குமே தவிர வெற்றி கட்டாயமாக உறுதி செய்கிற நிலை இல்லை. ஆனாலும் மற்ற கட்சிகளோடு இணைந்து கூட்டணி வைத்துக் கொள்வது திமுகவின் பழக்கம். கடந்த 5 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை உற்று நோக்கினால் 1996 ஆண்டில் மட்டும்தான் திமுக தனிப்பெரும்பான்மை பெற்றுள்ளது. ஆனால் அதிமுக 1991, 2001, 2011 என வெற்றி பெற்று 3 முறையுமே தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 22% வாக்குகள் பெற்றும் 23 இடங்களை மட்டுமே திமுகவால் கைப்பற்ற முடிந்தது. எனவே கிடைக்கும் வாக்குகளை சட்டமன்றத்தில் இடங்களாக மாற்றி ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் கூட்டணி வியூகம் வகுத்தால் மட்டுமே திமுக வெற்றி பெற முடியும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். சென்ற முறை தேர்தலையும் கூட தனியாக திமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகம்தான். அது தொடர்ந்து வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தாலும் கூட இடம் குறைவான ஒரு நிலைமை தான் சென்ற முறை திமுகவுக்கு ஏற்பட்டது. இந்த முறை வாக்கு சதவீதம் அப்படியே இருக்கின்ற வைத்து கொண்டால் கூட அது அடுத்த அதிகமான இடங்களை பெறுவதற்கு என்ன வழின்னு யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா நம்முடைய தேர்தல் முறையில் இருக்கிற சிக்கலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாக்கு சதவீதம் இருந்தால் போதாது, அது இடமாக மாறுவதற்கு நீங்கள் ஏதோ ஒரு வியூகம் வைக்க வேண்டியிருக்கிறது. கூட்டணிங்கிற வியூகம் அதுக்கு பயன்படுகிறது. தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் யார் யார் எந்தெந்த கூட்டணியில் இடம்பெறுவர் என்பது விரைவில் தெரிய வரும். திமுக இந்த தேர்தலை கூட்டணி கட்சிகளை நம்பி சந்திக்கவில்லை என்று கூறி வந்தாலும் தேமுதிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு மட்டுமல்லாமல் மக்கள் நல கூட்டணியில் இருப்பதாக அறிவித்துவிட்ட விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் கூட்டணிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட பெறாத திமுக தற்போது வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எனினும் 2G ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு ஆகிய வழக்குகளின் நிலையை பொறுத்து பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரீத்தியுடன் சாரதா.